உங்களுக்கும் இப்படி தான் தோணுதா? சில பேருக்கு மரியாதை அப்படியே கிடைக்கும். எந்த கஷ்டமும் பட மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே அவங்கள மதிப்பாங்க. ஆனால் நாம் எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவோம், யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டோம், எப்போவுமே அவங்களுக்காகவே இருப்போம். ஆனால் நமக்கு மதிக்கலைனா கூட பரவாயில்ல, நம்மளை ஏதாவது ஹர்ட் பண்ணாலோ ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டாலோ ஒரு சாரி கூட கேட்க மாட்டாங்க. இது நம்ம மனசில் நடக்கிற ஒரு ரகசியமான சண்டை. நம்ம மனசு கேட்கும், நம்ம அப்படி என்ன தான் தப்பு பண்ணோம், ஏன் நமக்கு மட்டும் இப்படி? நம்ம அடையாளத்தையே நம்ம சந்தேகப்படுவோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மரியாதை கிடைக்கிறது உதவி செய்கிறதுனால மட்டும் இல்லை, அது ஒரு சில பெர்செப்ஷன்லேயும் இருக்குது. சில பேர் அதை கான்ஃபிடெண்ட்டாக கேரி பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல பயப்பட மாட்டாங்க, ஒரு பவுண்ட்ரி ஒரு லிமிட் செட் பண்ணிக்குவாங்க. அதனாலேயே அவங்களுக்கு மரியாதை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், கஷ்டப்படாமல். ஆனால் நம்ம ரொம்ப கைண்டாக இருப்போம், ரொம்ப சில விஷயத்துக்காக இறங்கி போவோம், மரியாதை ஆட்டோமேட்டிக்காக வரும்னு நினைப்போம். ஆனால் சொசைட்டி நம்மளை சைலண்ட்டாக ஒரு வீக்னஸாகவே. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? முதல் விஷயம் உள்ள கண்ணோட்டம். எந்த இடத்துல உங்களை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போடுங்க, அப்போ தான் தெரியும். ரெண்டாவது பவுண்ட்ரி, ஒரு லிமிட் செட் பண்ணுங்கள். இப்போ முடியாது, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது, இல்லை நீங்களே கொஞ்சம் அப்படியே பார்த்துங்களேன், அந்த மாதிரி சொல்லி கொஞ்சம் காமாக சொல்ல பழகுங்க. மூணாவது நேரத்துக்கு மதிப்பு கொடுங்க. நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க, இப்போ நான் இந்த வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். யாராவது ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பரவாயில்ல, பட் அவங்களுக்காக உங்கள் வேலையை விட்டுட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நாலாவது, அதிக விளக்கம் கொடுக்காதீங்க. எதை சொல்கிறதா இருந்தாலும் ஷார்ட்டாக கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. இப்போ எனக்கு இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. ரொம்ப வளவலன்னு ஓவராக வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சி ரொம்ப விளக்கம் கொடுத்தீங்கன்னா அங்கேயே நீங்கள் மைனஸ் ஆகிடுவீங்க. அஞ்சாவது, தொடர்ச்சியான விளைவு. அதாவது ஒரு லிமிட்டுக்கு மேலே பவுண்ட்ரியை மீறிக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னால் காமாக வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ½ மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஆக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். எப்படி? நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். அப்போ தான் அவங்க அடுத்த வாட்டி இந்த தப்பாக செய்ய மாட்டாங்க. ஆறாவது, அளவோட உதவி பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு தான். ஓவராக வந்துட்டு நம்ம போய்ட்டு ரொம்ப அள்ளி கொடுத்துட்டோன்னு சொன்னாக்கா அவங்க வந்துட்டு அதையே திரும்பி யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தடவை நீங்கள் செய்யலைனாலும் உங்களை பிடிக்காமல் போயிடும். இந்த டாஸ்க் வரைக்கும் தான் எதுவாக இருந்தாலும், இல்லை இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படி சொல்லி பழகுங்க. அடுத்தது, மன்னிப்பு எதிர்பார்க்குறது. அதாவது யார் தப்பு பண்ணாலுமே, நாம் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்கணும், வருத்தப்படணும். அவங்க தப்பு பண்ணாலும் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த சாரி வரலன்னு சொன்னால் டக்குன்னு மூவ் ஆன் ஆகிடணும். இது வந்துட்டு ரொம்ப சீரியஸான விஷயத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் பண்ணி அது தப்பு அப்படின்னா நாம் ஒரு விஷயத்துக்கு சாரி கேட்குறோன்னா அதே தப்பு அவங்க பண்ணாங்கன்னா அவங்க மன்னிப்பு கேட்கணும். அந்த மாதிரி ஒரு க்ளோஷரை நீங்கள் தான் உருவாக்கணும். மரியாதை நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நம்ம கைண்டாக இருப்போம், ரொம்ப அன்பானவங்களாக இருப்போம். அதெல்லாம் தள்ளி போடணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு லிமிட், ஒரு பவுண்ட்ரி செட் பண்ண தெரிஞ்சால் போதும். செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது சுயமரியாதையை ஈஸியாக கேரி பண்ணினா உலகமே வந்துட்டு நம்மளை மதிக்கும். நாம் மதிக்கணும், மற்றவங்களை மதிக்கணுங்கிறத விட நம்ம நேரத்துக்கும் நம்மளோட மனசுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்தவங்களுக்காகவே நம்ம யோசிக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்காக அப்படின்னு பார்த்து அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சி நாமளே வருத்திக்கிட்டோன்னு சொன்னால் அது வேஸ்ட். முதல்ல நீங்கள் உங்களை பாருங்கள், உங்களோட சுயமரியாதை, உங்களுடைய கம்ஃபர்ட் இதை பாருங்கள். இதை பார்க்குறவங்களுக்கு தான் உலகம் முன்னுரிமை கொடுக்கும், மரியாதை கொடுக்கும். நம்மளை மதிக்கலைன்னா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. மரியாதைங்கிறது வெளியில் கேட்குறது கிடையாது, உள்ளே நம்ம நடந்துக்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது. இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மனத்தேடல். நான் சுபஸ்ரீ.